இப்போ முள் உள்ள தாவரங்கள் இருக்கு இல்லையா, அது எல்லாமே கழிவுகள் வெளியேற்றுவதற்கு மிக அருமையான ஒரு விஷயம். சிறுநீரகத்திற்கு குறிப்பாக நீங்கள் சிறுநீரகம் தோல்வி அடைஞ்சு ஃபெயிலியர் ஆனதுக்கப்புறம் நீங்கள் நெறிஞ்சு முள் கஷாயம் வச்சு சாப்பிட்றோம் இல்லையா, அது நல்லபடியாக இருக்கிறப்ப நல்லபடியாகவே வச்சுக்கிறதுக்கு முள்ளு கத்திரிக்காயை சாப்பிட்ருக்கலாம்ல. இழந்ததுக்கு அப்புறம் தேடுறதை விட இருக்கின்ற பொழுது இழக்காமல் வைத்துக்கொள்வது மிக மிக சுலபம். நீங்கள் ஆலிவ் எண்ணெயை ஆராய்ச்சிக்கு ஆய்வுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா, நம்ம எண்ணெயை விட அதில் கொழுப்புச்சத்து கம்மியாக இருக்குது அப்படின்னு ஒரு பதிவை கொடுத்து அதுக்காக அதை சாப்பிட்டீங்கன்னா ஒரு மாம்பழம் பழுத்து தொங்குது. அது எது? அசல். அந்த மாம்பழத்தை எடுத்து அதை கழுவி அதை அரிஞ்சு அதை தோலை உரித்து அதை சாரா புழிஞ்சு அதை கொதிக்க வச்சு அது கெடாமல் ரசாயனத்தை சேர்த்து இன்னும் அதுக்கு உப்புக்களை சேர்த்து நிறத்தை சேர்த்து எல்லாத்தையும் சேர்த்து அதை ஒரு பாட்டிலில் அடைச்சி அதை வச்சு மாம்பழத்தின் சுவை அப்படியே இருக்கிறது அப்படின்னு சொன்னால் அது அசலா நகலா? நகல். இவன் போய் களை எடுக்கிறது, உரம் போடுறது, பூச்சிக்கொல்லி அடிக்கிறது, நோய்க்கொல்லி அடிக்கிறது, தாவரக்கொல்லி அடிக்கிறது, ஊட்டச்சத்து கொடுக்கறது, அப்புறம் அதெல்லாம் அறுத்து அதில் சத்து இல்லைன்னு ஃபோர்ட்டிஃபைடு பண்ணுறது. என்னது? விதை என்பது உள்ளூரை சார்ந்ததாக இருக்க வேண்டும், உறவாடுதல் பன்னாட்டை சார்ந்ததாக இருக்க வேண்டும், நாம் தனித்து நிற்க வேண்டும். அடுத்தது அங்கே இருக்கிற பாக்கெட் பால், அது மேடஸ் அ மில்க், நாட் எக்ஸாக்ட் மில்க். இயற்கை மருத்துவராக பாலே மனிதனுக்கு உணவல்ல. அது ஒரு பெரிய டாபிக், அதை பற்றி விரிவாக பேசுகிறதுனா பேசலாம். பாலே நமக்கு மேட்ச் ஆகாது, அந்நியமானது. அதுதான் ஜிஐன்னு சொல்கிறது, ஜியாகிரபிக்கல் ஐடென்டிஃபிகேஷன். அந்த மண்ணிற்கேற்ற தாவர விலங்கினங்களாக இருந்தால் மண்ணில் கிடைத்ததை எடுத்து மிக அருமையாக தன்னை தகவமைக்கும். அது மனிதனுக்கும் பொருந்தும். ஜோதிடத்தின் பரிணாம வளர்ச்சி ஏஎல்பி ஜோதிடம். ஏஎல்பியில படிங்க, உங்க வாழ்க்கை உங்க கையில. ஸ்ரீபோகரின் சுகாலியா ரோமட்டாய்டு ஆர்த்தரைட்டிஸ், சொரியாட்டிக் ஆர்த்தரைட்டிஸ், சொரியாசிஸ் முழுமையாக குணமாகிறது. தொடர்புக்கு 9994724123. இப்போ முள் உள்ள தாவரங்கள் இருக்கு இல்லையா, அது எல்லாமே கழிவுகள் வெளியேற்றுவதற்கு மிக அருமையான ஒரு விஷயம். சிறுநீரகத்திற்கு குறிப்பாக நீங்கள் சிறுநீரகம் தோல்வி அடைஞ்சு ஃபெயிலியர் ஆனதுக்கப்புறம் நீங்கள் நெறிஞ்சு முள் கஷாயம் வச்சு சாப்பிட்றோம் இல்லையா, அது நல்லபடியாக இருக்கிறப்ப நல்லபடியாகவே வச்சுக்கிறதுக்கு முள்ளு கத்திரிக்காயை சாப்பிட்ருக்கலாம்ல. புரிதலில் தான் நமக்கு நிறையா வரணும். ஒரு இழந்ததுக்கு அப்புறம் தேடுறதை விட இருக்கின்ற பொழுது இழக்காமல் வைத்துக்கொள்வது மிக மிக சுலபம். இதற்கு மனம் வேண்டும், வேறு ஒன்றும் வேணாம், பணம்லாம் தேவையில்லை. ஏன்னா மருத்துவம் என்பதும் உளவாண்மையில் விளைந்த பொருள் என்பதும் ஏழைக்கொன்று பணக்காரருக்கு ஒன்று அல்ல. நம்ம நாட்டில் பேரிச்சம்பழம் விளைய வைக்கிறோம், அது வேறு. நம் மண்ணின் பயிராது, மண்ணின் பயிர் ஆலிவா? நான் இப்போ எள்ளும் தேங்காவும் நிலக்கடலையும் நம்ம மண்ணின், இந்த மண்ணிலிருந்து விளைகின்ற இந்த பொருளை அரைத்து அதிலிருந்து எண்ணெய் எடுத்து சாப்பிடுவதே இரண்டாம் தரம் தான். அதான் உத்தமம் கிடையாது, மத்தியமம் தான். அதை செக்கில் ஆட்டி ஏதோ கொஞ்சம் 5ல் 10, ஒரு 5ல் 3 நல்லா இருக்குது, 2 பழுதுன்னு சாப்பிடலாம். நீங்கள் ஆலிவ் எண்ணெயை ஆராய்ச்சிக்கு ஆய்வுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா, நம்ம எண்ணெயை விட அதில் கொழுப்புச்சத்து கம்மியாக இருக்குது அப்படின்னு ஒரு பதிவை கொடுத்து அதுக்காக அதை சாப்பிட்டிங்கன்னா அந்த மண்ணில் பிறந்தவனுக்கு தான் அது மருந்து உணவு. இந்த மண்ணில் விளைகின்ற அப்போ இயற்கையும் கடவுள் நம்பிக்கை இருப்பவர்களான இறைவனும் புத்திசாலி அல்லங்க, நான் தான் புத்திசாலி. ஏரோப்ளேனில் அங்கேருந்து ஆலிவ் எண்ணெயை இங்கே கொண்டு வந்துட்டேன், அப்போ எள்ளு கடலையெல்லாம் இங்கே வேணான்னா இது யாரை வளர்க்குறதுக்கு? மருந்தையும் மருத்துவனையும் தானே. அப்போ அங்கே அதில் தான் நீங்கள் உளவாண்மை என்பதில், சுவை என்பதில் மிக கவனமாக இருக்க வேண்டும். சுவை இல்லாத பொருளே கிடையாது, அறுசுவை இல்லாத பொருளே கிடையாது. அதை நீங்கள் சிதைக்கிறீங்க, அதை புரிஞ்சுக்கணும். இப்போ ஒரு மனிதன், இப்போ நானே இருக்கேன்னு வச்சுக்கோங்க, எனக்கு பிள்ளைகள்லாம் வெளிநாட்டில் இருக்கிறதா வச்சுக்கோங்க. அப்படி இல்லை, உண்மைக்கு நான் இப்போ புரிந்து கொள்வதற்காக சொல்கிறேன். ஒரு மனிதன் வச்சுக்கோங்க, அந்த மனிதனோட பிள்ளைகள் வெளிநாட்டில் இருக்கிறாங்க. அந்த மனிதன் இறந்து விடுகிறான். அவன் இறந்தவுடனே அந்த பிள்ளைகள் வர 4-5 நாள் ஆகும். என்ன பண்ணுவாங்க? அந்த உடம்ப ஃப்ரீசரில் வைக்கிறது எளிமையான விஷயம். பொதுவாக அதை எம்பாமிங் பண்ணுவாங்க தானே. அது இந்த பெரிய நரம்பை இந்த 2 தொடைக்கும் இடையில் நறுக்கி அதில் அந்த ரசாயனத்தை சேர்ப்பாங்க. சைக்கிள் பம்பு மாதிரி வச்சு அடித்து அப்போல்லாம் ஏற்றுவாங்க. அதில் என்னென்ன இருக்குன்னா, அந்த ரசாயனமும் நறுமண பொருட்களையும் சேர்ப்பாங்க. சேர்த்து அதை க்ளோஸ் பண்ணி நீங்கள் இப்போ ஃப்ரீசர் விட்டுருங்க. இந்த கோல்ட் ஸ்டோரேஜ்லேயோ மற்ற இதில் மேட்ச்வரியில் இருக்கிறதுல வைப்பாங்க, பிரேத அறையில். அதை ஏற்றி வச்சிட்டிங்கனாவே அந்த உடல் என்ன ஆகாது? கேடாது. அந்த உடலை கிட்டக்கு போய் முகர்ந்து பார்த்தோம்னா எப்படி இருக்கும்? வாசம். நாராது தானே, அழுகாது தானே.
ஆனால் அது இப்போ நம்ம காலையிலேருந்து இப்போ பேசியிருக்கிறோம்ல, முகர்ந்து பாருங்கள் வேர்வை வேர்வை. அப்போ இப்படியே கொஞ்சம் நேரம் உட்காந்தா மாலை ரொம்ப நாரும் தானே. மாலை அந்த பிரேதத்தை முகர்ந்தா நாருமா? நாராது. அப்போ அது நல்லா இருக்குன்னு அர்த்தமா இல்லை நம்ம நல்லா இல்லைன்னு அர்த்தமா? நம்ம எது நம்மக்கிட்ட இருக்கு, எது அதுக்கிட்ட இல்லை? நம்மள்ட்ட என்ன இருக்கு அதுக்கிட்ட அது உயிர் இருக்கு, அங்கே மிஸ்ஸிங். அப்போ உயிர் இல்லை, அழலைன்னா கண்ணீரில் அழுகவில்லை, நாரவில்லை. உயிர் இருக்கிறது, மெட்டபாலிசத்தோடைய பை ப்ராடக்டாக வேர்வை வந்ததுனால் அந்த அழுக்குனால் ஒரு வாடை வருகிறது. சில பேருக்கு துர்வாடை கூட வரும். ஆனால் உயிர் இருக்குது. ஆமாம், உறவாடக்கூடிய அளவுக்கு உயிர் இருக்குது, உறவாட முடியாத அளவுக்கு உயிரற்ற நிலை. சரியா? இப்போ அந்த விருந்தாடிகள்லாம் பிள்ளைகள் வந்தோடனே இதை எடுத்து வச்சுட்டு அடக்கம் பண்ணிடுறாங்க. அது உள்ள அதுக்கு மேலே போக வேண்டியதில்லை. இப்போ என்ன புரிஞ்சுக்கிறோன்னா, இது அசல் தானே. ஆமாம், அது நகல், அது ஜெராக்ஸ் காப்பி. உயிர் இருந்தப்போ அவர் அசல், இப்போ நகல் ஆயிட்டார். அது வந்து உயிரிலற்ற ஒரு ஷேடோ. ரைட். இப்போ உணவுக்கும் அது பொருந்தும். ஒரு மாம்பழம் பழுத்து தொங்குது, அது எது? அசல். அந்த மாம்பழத்தை எடுத்து அதை கழுவி அதை அரிஞ்சு அதை தோலை உரித்து அதை வந்து சாராக புழிஞ்சி அதை கொதிக்க வச்சு அது கெடாமல் ரசாயனத்தை சேர்த்து இன்னும் அதுக்கு உப்புக்களை சேர்த்து நிறத்தை சேர்த்து எல்லாத்தையும் சேர்த்து அதை ஒரு பாட்டிலில் அடைச்சி அதை வச்சு மாம்பழத்தின் சுவை அப்படியே இருக்கிறது அப்படின்னு சொன்னால் அது அசலா நகலா? நகல். இப்போ இந்த பாடி எம்பாம் பண்ணது மாதிரி அந்த உணவை சிதைச்சி சின்னாபின்னமாக்கி இறந்த நிலைக்கு கொண்டு போய் சுவையூட்டி மணமூட்டி நிறமூட்டிகளை கொடுத்து ஒரு வணிகப் பொருளாக ஒரு மெர்ச்சன்டைசிங் ப்ராடக்டாக கொண்டு வந்து அந்த அந்த கடையில் இருக்கிற அடுக்கு இருக்கு இல்லையா, செல்ஃப், அந்த செல்ஃபில் வச்சு செல்ஃப் லைஃப்பை அதிகப்படுத்துவதற்காக அதை பண்ணியிருக்காங்க. SELF செல்ஃப் லைஃப்பை குறைத்து விடும். அப்போ உணவுலையும் அது பொருந்தது. எல்லா உணவும் அசலை எடுக்க வேண்டியதை மிக முன்னிலைப்படுத்தக்கூடிய ஒரு மருத்துவம் இயற்கை மருத்துவம். சில இடத்துல சில பெயர்களை என்னால் தவிர்க்க முடியல, அதுக்காக இதை பதிவு பண்ணுறேன். இப்போ சித்த மருத்துவமாக இருக்கட்டும், ஆயுர்வேதமாக இருக்கட்டும், அது போன்ற அலோபதி அல்லாத நம் மருத்துவ முறைகள் இருக்கு இல்லையா, அதையுமே சேர்த்து சொல்கிறேன். ஆயுஷில் வருது இல்லையா, அதுலேயுமே பெருவாரியான நண்பர்கள் நோய் வந்தவுடனே அதை சின்னதாக ஆக்கிக்கிறதுக்கு, வழி தெரியாமல் இருக்கிறதுக்கு வைத்திய பொருள்களை சொல்கிறதுல தான் குறியாக இருக்காங்க. எனது நண்பர் மருத்துவர் சிவராமன் இருக்கார் இல்லையா, அந்த மனிதர் அதிலிருந்து வேறுபட்டவர். என்ன வேறுபட்டவர்னா, எனக்கு அவர் நண்பர் என்பதற்காக இதை பதிவு பண்ணல, எனக்கு அப்படி ஒரு நெருக்கடி கிடையாது. அவர் அணுகின்ற விதமே லைஃப் ஸ்டைலை மாடிஃபை பண்ணுறதும், அந்த பிரச்சனை வந்தால் அதை சின்னதாகிக்கிறத எதை சாப்பிட்ணுன்னு பேசக்கூடிய இயற்கை மருத்துவத்தையும் சித்த மருத்துவத்தையும் கலந்த ஒரு அருமையான கலவையாக நண்பர் சிவராமன் இருப்பார். கண்டிப்பாக அப்படி தான் எல்லோரும் இருக்கணும். அது மருந்தை நான் ப்ரொமோட் பண்ணுறதுக்காக ஏதோ ஒன்று தலைவலி வந்தால் தைலத்தை தடவு அப்படின்னு சொல்கிறதுக்கும், நீ டோலப்பர் ஒன்று போட்டுக்கிட்டு தலைவலிக்கு செய்யுங்கிறதுக்கும் பெரிய வேறுபாடு இருக்கிறது இல்லை. நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய்நாடி வாய்ப்பை செயல் என்பது சித்த மருத்துவத்திற்கு தான் பொருந்தது. இப்போ நோய் என்று ஒன்று வைத்து என்றால் அதற்கு எது மூல காரணம், அந்த மூல காரணத்தை எப்படி அப்புறப்படுத்துவது அல்லது சின்னதாக்குவது, தவிர்ப்பதா குறைப்பதா, அதற்கு ஒரு ஆலோசனை கொடுத்து அந்த பெயின் இருக்கு இல்லையா, அதுக்கு ஒரு ஷூட்டிங் எஃபெக்டாக இதையும் சேர்த்து சாப்பிட்டுக்கன்னு சொன்னால் அதுதான் இன்றைக்கு மக்களுக்கான ஒரு மருத்துவம். அந்த மருத்துவத்தை உழவர்களால் தான் தர முடியும். அப்போ அந்த 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 சுவை இருக்குது பாருங்கள், அந்த சுவையை கூட்டுறதும் குறைக்கிறதும் எதெல்லாம் செய்யுதுன்னா மண்ணிற்கு ஏற்ப அந்த மண்ணின் தரம் இருக்கு இல்லையா, களிமண்ணா செம்மண்ணா இருபாங்கு மண்ணா மணல் சாரியா, இப்படியெல்லாம் நிறைய தமிழ்நாட்டிலே ஒரு 7-8 வகை மண் இருக்குது. அந்த மண்ணிற்கு ஏற்ப பயிர் தன்னை தகவமைக்குது. அந்த பயிர் தன்னைத்தானே தகவமைக்கக்கூடிய அளவுக்கு மண் வளமாக இருக்கணும். ஃபெர்டிலிட்டி என்பது வேறு, ஃபெர்டிலைசர் என்பது வேறு. ஆனால் இன்றைக்கி நிலைமை என்ன ஆச்சு, ஃபெர்டிலிட்டி குறைஞ்சி போச்சுன்னா ஃபெர்டிலைசர் போடணும்னு ஒரு அறியா நிலையில் ஒரு அபத்தமான ஆலோசனையை கொடுக்குறோம். ஃபெர்டிலிட்டி என்பது அந்த மண்ணே தன்னை தகவமைப்பது. நீங்கள் ஒரு பழத்தை சாப்பிட்டீங்க, அந்த பழத்துலேருந்து தேவையானதை உங்கள் உடல் எடுத்துக்கொண்டு உரமான உடம்பாக உடல் மாற்றிக்கொள்கிறது. அந்த ஜிங்க் டெஃபிஷியன்சின்னு ஜிங்க் மாத்திரை போட்டிங்கன்னா உடல் உறிந்து கொள்ளாது. தட் இஸ் நாட் எக்ஸாக்ட் ஃபோர்ட்டிஃபைடு. அப்போ இந்த செல்களுக்கு அது அந்நியமானது. அது கழிவாக்கி சிறுநீரகம் ஈரல் எல்லாத்தையும் சிதைச்சிருது. அப்போ அந்த மண் வளமாக ஆக்குறது ஒரு குப்பை மேட்டில் தான் பயிர் விளையணும். எ ஃபார்ம் ஷுட் பி எ கார்பேஜ் சென்டர்.
ஒரு பண்ணை என்பது குப்பை மேடாக இருக்கணும். அதனால தான் சொல்கிறது உண்டு, குரு இல்லாத சீடனும் குப்பை இல்லாத பண்ணையும் பாழ். அப்போ ஒரு குப்பைகள் என்பது என்ன? நீங்கள் போய் முனிசிபாலிட்டி குப்பையை கொண்டாந்து இங்கே கொட்டணும்னு அவசியம் இல்லை. இப்போ இங்கே என்னென்ன தாவரங்கள் இருக்கோ உங்களை சுற்றி பார்க்குறீங்க, நிறைய தாவரங்கள் பார்க்குறீங்க, வாழையிலிருந்து மரங்கள்லேருந்து எல்லா தாவரங்களும். இதோடைய கழிவுகள் இலைதலை குச்சிக்கோள் இருக்கு இல்லையா, இதை நேரடியாக வயலில் பரப்பி விடலாம். அல்லது வயல்களில் பலதானிய விதைப்புகளை விதைச்சி நல்ல முளைச்சி வருகின்ற பொழுது அதை மடக்கி உழுது மண்ணை வலுவாக்கி, மண்ணை உரக்காடாக்கி அதில் நீங்கள் அந்த மண்ணுக்கான பயிரை நீங்கள் வச்சிங்கன்னா, மாடு, கோயில் மாடு இருக்குது பார்த்துருக்கீங்களா? கோயில் மாடு இருக்குல்ல, நீங்கள் நம்ம வளர்ப்பு மாடு இருக்குல்ல, எந்த மாடு வளமாக இருக்குது? கோவில் மாடு. கோயில் மாட்டுக்கு யார் தீனி வச்சது? இதுக்கு தீனி மாறி மாறி வச்சுக்கிட்டே இருப்பான். காலையில் ஒன்று கிளறி வைப்பான், மதியானம் ஒன்று கிளறி வைப்பான், ராத்திரி ஒன்று கிளறி வைப்பான். இது செனை பிடிக்கலாமா, நஞ்சு கொடி போடலாமா, கால் வலுவா இல்லை, பால் சரியாக கறக்கலாம், மடி நோய் வந்துச்சு, 1000 பிரச்சனை இருக்குது. கோயில் மாட்டுக்கு அது பாட்டுக்கு போகும், மேயும், திரும்ப வந்துடும், அவ்வளோதான். அதுதான் ஜிஐன்னு சொல்கிறது, ஜியாகிரபிக்கல் ஐடென்டிஃபிகேஷன். அந்த மண்ணிற்கேற்ற தாவர விலங்கினங்களாக இருந்தால் மண்ணில் கிடைத்ததை எடுத்து மிக அருமையாக தன்னை தகவமைக்கும். அது மனிதனுக்கும் பொருந்தும். மண்ணில் விளையும் தாவரங்களை அதில் தான் நீங்கள் செலக்ட் பண்ணணும். நீங்கள் ஜெர்மன்லேருந்து வந்த காரை வேணால் வாங்கிக்கோங்க, அது உங்கள் சௌரியம், அதுக்கு நான் தலையிடலை. நீங்கள் லண்டன்லேருந்து வந்த கால் செருப்பு வேணால் போட்டுக்குங்க, நீங்கள் துபாயிலேருந்து வந்த ஒரு செயினை வேணால் போட்டுக்குங்க, நீங்கள் நியூயார்க்லேருந்து வர்ற வாட்சை வேணால் கட்டிக்குங்க, அதெல்லாம் உங்களை பெருசாக கஷ்டப்படுத்திடாது. ஆனால் வெளியிலிருந்து வந்த உணவை உண்டால் நிச்சயமாக அந்த உடல் சிதைந்து விடும். அதில் அறுசுவையும் இல்லை, உடல் உறுப்புகளும் சிதைந்து விடும். அப்போ சுவையில் கவனம் வேண்டுமென்றால் உணவில் கவனம் வேண்டும். உணவில் கவனம் வேண்டுமென்றால் நிலத்தில் கவனம் வேண்டும். லேண்ட் டெரைன்னு ஆங்கிலத்தில் சொல்கிறது, தமிழில் சொன்னீங்கன்னா குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல். இந்த 4 நிலத்தில் இருந்து எந்த நிலத்தில் இருக்கீங்களோ, எந்த வகைப்பாட்டில் இருக்கீங்களோ, அங்கே என்னென்ன தாவரங்கள் இருக்கோ, அங்கே எங்கெங்கே விலங்கினங்கள் இருக்கோ, அது உங்களுடன் பொருந்தக்கூடியது. அந்த பயோ மெமரிக்கு வரும், செல் மெமரிக்கு வரும். அது உண்டு ஆகின்ற பொழுதும் மகிழ்ச்சி தான். அந்த உழவன்ட்டையும் அவன் விளைச்சல்லையும் அவன் மகிழ்ச்சியாக இருப்பான். அதை குத்தி கொடுக்கக்கூடிய அந்த நிலையும் மகிழ்ச்சி. அதை சமைக்கின்ற பொழுது நம் வீட்டு பெண்களும் மகிழ்ச்சியாக தான் இருப்பாங்க. அதை உண்ணுகின்ற பொழுது நமக்கும் மகிழ்ச்சி. அப்போ அனைத்து நிகழ்ச்சியும் மகிழ்ச்சி தரக்கூடியது மண்ணிற்கேற்ற தாவரம், மண்ணிற்கேற்ற கரிகாய்கள், மண்ணிற்கேற்ற விலங்கினங்கள். இதோடு வாழ்கிறது தானே. அறுசுவையை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லையே. கண்டிப்பாக சுவையை தெரிந்து கொள்ள வேண்டும். அது நம்மளுடைய தலையீடு தேவையில்லைங்க. சுவையை கூட்டுகிறேன், சுவையை இறக்குகிறேன்னா அது கதை முடிஞ்சு போயிடும். அப்போ இயல்பு நிலையில் இருப்பதை இந்த இடத்துல ஒரு முடிவாக தெரிஞ்சுக்கிட்டோம்னா அதில் முற்று பெறலாம். எது நமக்கான உணவு என்பது இங்கு விளையும் அனைத்துமே உண்ணக்கூடியது தான். நம்ம முன்னோர்கள் உண்டு வந்தது. ஒரு பயிர் தனிப்பயிராக இருக்காது. பழைய காலத்தில் ஒருங்கிணைந்த தஞ்சை மாவட்டத்தில் ஒரு மனிதன் காட்டுக்கு போகிறான்னா, காட்டுக்கு போயிட்டு வீட்டுக்கு வர்றப்ப கையில் ஒரு கீரை இருக்கும், ஒரு சொம்பில் பால் வச்சுருப்பான், 2 முட்டை வச்சுருப்பான், ஒரு சுண்டைக்காய், அவரைக்காய், கொத்தரங்காய், இந்த மாதிரி இருக்கும், முருங்கைக்காய், முருங்கை இலை, இப்படி ஒரு 4-5 பொருளை கையில் எடுத்துக்கிட்டு தான் ஒவ்வொரு வயக்காட்டிலேருந்து வர்றவனும் வீட்டுக்கு போனான். இன்றைக்கி எதுவுமே இல்லை. ஒத்த பயிர் நெல்லை நட்டு வச்சுருக்கான். அதுவும் எவ்வளவு உரத்தை கொடுத்தாலும் இயற்கையோ செயற்கையோ ஏற மாட்டேங்குதுன்னு கவலைப்படுறான். சோகத்திலேயே அங்கே கடத்தரில் லகான் முட்டை 2 பேத்திக்கு பேரனுக்கு. இது விளங்குறதா? அடுத்தது அங்கே இருக்கிற பாக்கெட் பால், அது மேடஸ் அ மில்க், நாட் எக்ஸாக்ட் மில்க். இயற்கை மருத்துவராக பாலே மனிதனுக்கு உணவல்ல. அது ஒரு பெரிய டாபிக், அதை பற்றி விரிவாக பேசுகிறதுனா பேசலாம். பாலே நமக்கு மேட்ச் ஆகாது, அந்நியமானது. அதை இப்போ முட்டை அடுத்தது இதெல்லாம் வெளியில் வாங்கிட்டு எங்கேருந்து வர்றீங்கன்னு கேட்டிங்கன்னா, நான் காட்டிலேருந்து வீட்டுக்கு வரேன். அது காடே இல்லையே. நீ போயிட்டு வந்தது காடு இல்லை. காடு என்பது மனிதனுக்கான அனைத்து உணவையும் தரக்கூடியது, உணவு கூடையது, ஃபுட் பேஸ்கெட். ஒரு காடாக இருந்தால் காட்டு உள்ள நுழைஞ்ச உடனே கீழே பொறுக்கி கிடக்கும், இப்போ சிதறி கிடக்கும், அதை எடுத்து சாப்பிடலாம், பொறுக்கி வச்சுக்கலாம். அண்ணாந்து பார்த்து அப்படி உழுக்குனிங்கன்னா கொட்டும் கனிகள், அது உணவு. ஒரு சின்ன கொரடு மாதிரி அலக்கு மாதிரி வச்சு பறிச்சிங்கன்னா காய், உங்களுக்கான உணவு. திரும்பவும் அதை இன்னும் கொஞ்சம் உதிர்த்திங்கன்னா பூக்கள் உதிரும், பூ நமக்கான உணவு. அதுக்கு அடுத்தது அப்படியே தோண்டுனீங்கன்னா அங்கங்கே சிதறி கொட்டை பருப்புகள் இருக்கும். இங்கே வாதாங்கொட்டைகள் கிடக்கு இல்லையா, அது உடைச்சிங்கன்னா உங்களுக்கான பருப்பு. அப்படியே தந்திரமாக அப்படியே போனீங்கன்னு வைங்க, எங்கேயாச்சும் மழை நீர் கசிஞ்ச இடத்துல காளான் இருக்கும், உங்களுக்கான உணவு. இன்னும் கொஞ்சம் தந்திரமாக போனீங்கன்னா முட்டை அங்கங்கே கோழியெல்லாம் விட்டுருக்கோம் நம்ம பண்ணையிலேயே, அந்த முட்டை உங்களுக்கான உணவு. இன்னும் உங்களுக்கு வேறு ஒன்று வேணும் அப்படின்னா தூண்டியை போட்டிங்கன்னா மீன் கிடைக்கிது, அப்படியே விரட்டி பிடிச்சிங்கன்னா மாமிசம் கிடைக்கிது. ஏதோ ஒரு பிரச்சனை,
அது இலையை பறிச்சிங்கன்னா செடியை பட்டையை எடுத்திங்கன்னா மருந்து கிடைக்கிது. ஒரு சின்ன இருக்கை செய்யணும், மரம் வனத்தில் கிடைக்கிறது. சொல்லிக்கிட்டே போகலாம், கால்நடை தீவனம் கிடைக்கிறது. அப்போ ஒரு வனம் என்பது அதுதான் பகுத்து உண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுக்கெல்லாம் தலை என்பது அனைத்து ஜீவராசிகளுக்கும் உணவும் வாழ்நிலையும் தரக்கூடியது காடு. அந்த காட்டை நிர்வாணம் பண்ணுகின்றவன் தான் காட்டான். அது கெட்ட வார்த்தைன்னு நினச்சிட்டேன், ஏன்டா காட்டா மாதிரி இருக்க அப்படின்னு சொன்னால் காட்டை நிர்வாகம் பண்ணக்கூடியவன். அவனுக்கு நாகரிக பேர் தான் உழவன். காட்டான் என்பவன் காட்டையும் பராமரிக்க தெரிந்தவன், தன்னையும் பராமரிக்க தெரிந்தவன், அடுத்தவன் தாக்குனால் தன்னை பாதுகாத்து கொள்ளக்கூடிய தற்காப்பு கலையும் தெரிந்தவன். அதான் காட்டாங்கிறது. காட்டான்னா என்னமோ கெட்ட பேர் மாதிரி விட்டுட்டோம். காட்டை ஆள்பவன் காட்டான். அப்போ காடு என்பது அனைத்து உயிர்களையும் பாதுகாக்கின்ற ஒரு அரும்பெரும் பணி இல்லையா? அப்போ அங்கே அறுசுவை இருக்குது, அனைத்து விதமான உணவு இருக்குது, நோய்க்கு மருந்து இருக்குது, கால்நடைக்கு தீவனம் இருக்குது, இப்படி நிறைய இருக்குது. ஸோ ஒரு உழவனை நம்பித்தான் இந்த உலகம் இயங்குகிறது. அந்த உழவனுக்கு இந்த விஷயங்கள் போய் சேரணும். உழவன் என்ன செய்யலான்னா, உழவனுடைய வேலை என்னென்னா மரபு விதைகளை பாதுகாக்க வேண்டும். அது அவனுடைய வேலை. விதையை போய் திருப்பி டெப்போவில் வாங்குறேன்னு பண்ணக்கூடாது. அந்த விதை, அதனால தான் விதை மடி உள்ளதாயின்னு ஔவையார் பாடினுச்சு. விதை டெப்போ உள்ளதானோ, விதை சாக்கு உள்ளதானோ, அல்லது வேறு எங்கேயோ இருக்குதுன்னு சொல்லலை. அந்த லோக்கல் சீட்ஸு, எ சீட் ஷுட் பி லோக்கலைஸ்டு, யுவர் இன்ட்ராக்ஷன் ஷுட் பி குளோபலைஸ்டு. விதை என்பது உள்ளூரை சார்ந்ததாக இருக்க வேண்டும். உறவாடுதல் பன்னாட்டை சார்ந்ததாக இருக்க வேண்டும். நாம் தனித்து நிற்க வேண்டும். வள்ளலார் சொன்னது தான், பசித்திரு தனித்து இருந்தார், பி யூனிக்னாரு. நம் மண்ணில் இல்லாத எந்த விஷயம் எங்கும் கிடையாது. விதையை பாதுகாப்பது உழவனின் வேலை. பெய்கின்ற மழை ஊடுருவ வேண்டும், மண்ணுக்குள் பெர்குலேட் ஆகணும். வழிந்தோடாமல் இருப்பதற்காக வரப்பை கட்ட வேண்டும் விவசாயம் செய்கிறவர்கள், உழவன். ஆனால் பாரதி அதுக்கு இன்னும் அடுத்த நிலைக்கு போனவர். பாரதியார் பாடல்ல மானுடர் உலாவிடினும் வித்து நடாவிடினும் வரம்பு கட்டாவிடினும் அன்றி நீர் பாய்ச்சாவிடினும் வான் உலகு நீர் தரும் மேல் மண் மீது மரங்கள் வகை வகையாய் புற்கள் நெற்கள் மலிந்திருக்கும் என்றோன்னா, அது வைல்டாக நீங்கள் இருந்துக்கிட்டு ஒரு துறவியாக இருந்துட்டு இருக்கிறதெல்லாம் பறித்து சாப்பிட்ற நிலை. அது இல்லை சார், நான் விவசாயம் பண்ணணும், நான் அதை வேறு ஒரு கமர்ஷியலைசேஷனுக்கு வர்றீங்கன்னா தாராளமாக செய்யுங்க. அப்போ வரப்பை கட்டுவது நாகரிகத்தின் முதல் நிலை. நீர் உயர வரப்பு உயர நீர் உயரும், நீர் உயர நெல் உயரும், நெல் உயர குடி உயரும், குடி உயர கோல் உயரும். கோல்னா ட்ரெஷரி, ஃபைனான்ஸ் மினிஸ்ட்ரி. கோல் உயர கோன் உயரும். நம் நாடு உயர வேண்டும் என்றால் இங்கே வரப்பு கட்டணுங்கிறான். வரப்பை கட்டி தண்ணியை தேக்குனாலே உனக்கு எல்லாமே கிடச்சிருங்கிறான். அது உழவனின் வேலை. இவன் போய் களை எடுக்கிறது, உரம் போடுறது, பூச்சிக்கொல்லி அடிக்கிறது, நோய்க்கொல்லி அடிக்கிறது, தாவரக்கொல்லி அடிக்கிறது, ஊட்டச்சத்து கொடுக்கறது, அப்புறம் அதெல்லாம் அறுத்து அதில் சத்து இல்லைன்னு ஃபோர்ட்டிஃபைடு பண்ணுறது. என்னது இது? நாம் என்ன செய்கிறோம் என்று அறிந்து செய்கிறோமா? இல்லை. அப்போ இதெல்லாம் செய்கிறத விட மசானபு ஃபுக்குவாக்க சொல்கிறார். நமது ஐயா நம்மாழ்வார் இருந்தாங்க இல்லையா, அவரே தனது குரு என்று மசானபு ஃபுக்குவாக்க சொல்லுவார். அந்த மாதிரி நிலையில் இருக்கக்கூடிய ஃபுக்குவாக்க என்ன சொல்கிறாருன்னா, மனிதன் பயிர் வளர்ப்பது என்பது பயிரை வளர்ப்பதற்காக அல்ல, மனித உயிர் வளர்ப்பதற்காகங்கிறார். அதுதானே. இப்போ நம்ம விளைஞ்சிட்டோம்ல, எவ்வளவு அரிசி இருக்கோ அதை விட கூட வந்துருச்சுல்ல, ஆனால் மனுஷன் ஆரோக்கியமாக இல்லைல்ல, அப்புறம் எதுக்கு அரிசி? அப்போ இதுக்கு பெட்ரோலியம் ப்ராடக்ட்டுக்கா? நீங்கள் எத்தனால் செய்கிற அது இப்படியெல்லாம் நிறையா விஷயங்களுக்கு வர்றோம். நீங்கள் ரொம்ப காலத்துக்கு முன்னாடி அமெரிக்காவிலேருந்து ஒரு ஆலோசனை நம் நாட்டுக்கு கொடுத்தாங்க. உங்கள் மக்களை எல்லாம் அரிசியிலிருந்து கோதுமையிலிருந்து சோளத்திற்கு மாற்றுங்கள், சோளத்தை உண்ணச் சொல்லுங்கள். ஏன்னா அங்கே சோளம் நிறைய விளைய ஆரம்பிச்சு. என்ன கதைன்னா, சோளம் சாப்பிட்றதுக்கே இல்லை, சோளத்தில் பெட்ரோலியம் ப்ராடக்ட் செய்கிறதுக்கு. இப்போ அரிசியும் நம்ம உபரியாக தான் இருக்கோம். உபரி தேவையில்லையே. பில் மாலிசன் சொல்கிறாரு, நீ எதை அளவுக்கு அதிகமாக உண்டு பண்ணினாலும் இந்த சூழல் கெட்டு விடுகிறது, என்விரான்மெண்டல் டிப்ளிக்ட் வருங்கிறாரு. அதுக்கு காரணம் இது. திரும்பவும் நம்ம அதிகம் செய்கிறோம். நான் சொன்னது போல் அழகான 2 கண்களாக இருந்தால் தான் அதுக்கு. உடம்பு போல் 1000 கண்ணுடையாள்னு உங்களை சொல்லியாச்சுன்னா உங்கள் கிட்டக்கே யாரும் வரமாட்டாங்க. இது என்ன பார்த்தா ஏதோ ஒரு வித்தியாசமாக மிருகம் மாதிரி இருக்குன்னு தானே சொல்லுவாங்க. அப்போ அழகு என்பது அருவருப்பாக மாறிவிட்டது. அப்போ உயர் விளைச்சல் என்பதே தவறு, விளைச்சல் என்பதே உயர் விளைச்சல் தான். விளைச்சல் என்பது உங்களுக்கான உணவு,
கால்நடைகளுக்கான உணவு, மண்ணில் இருக்கும் நுண்ணுயிர்களுக்கான உணவு, மூன்றையும் தருவதற்கு பேர் தானே விளைச்சல். அதை தானே நம்மாழ்வார் ஐயார் அடிக்கடி சொன்னார், நுனி வீட்டுக்கு நடுமாட்டுக்கு அடிகாட்டுக்குன்னு. நீங்கள் இளைஞ்சதெல்லாம் எனக்கு தான் வேணும்னா அதை நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம், சாப்பிட மனுஷன் இருக்க மாட்டான். டாக்டர் தான் இப்போ அரிசி திங்க வேணாங்கிறாரு, அரிசி தின்னா சர்க்கரை வருதுங்கிறாரு. அதையும் நம்ம நம்புகிறோம். அப்போ அரிசியை ஏற்கனவே பேசிட்டோம், எந்த அரிசி சாப்பிட்றது, எவ்வளவு சாப்பிட்றது, எதோட சேர்த்து ஆனந்தமாக சாப்பிட்லாமே. அப்போ அறுசுவை இருக்கு இல்லையா, இப்போ உடம்பு இருக்கு இல்லையா, இதில் சுரப்பி மண்டலம் இருக்குது, எலும்பு இருக்குது, தசை இருக்குது, ரத்தம் இருக்குது, நரம்பு இருக்குது, இப்படி எல்லாமே இருக்குது இல்லையா. ஒன்று ஒன்றுக்கு ஒரு சுவைன்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா. அறுசுவை எல்லாத்துலேயும் இருக்குது இல்லையா, அதுலேருந்து அதை எடுத்துக்குது இல்லையா. அப்போ டெட் பாடியை எம்பாம் பண்ணது மாதிரி உணவு விளைவிச்சு உடனே அழுகி போய்டும் கெட்டு போய்டுங்கிறதுக்கு அதை பேச்சரைஸ் பண்ணி அதை ரொம்ப டெக்னாலஜியில் கொடுத்து ப்ராசஸ் பண்ணி ரிஃபைன் பண்ணி அதில் நிறையா சேர்த்து வச்சு இதுக்கு பேர் உணவுன்னா அது உணவு அல்ல. அது உடலை சிதைக்கும் அசிங்கமான பொருள், அருவருப்பான பொருள். கிடைக்கின்ற இது என்ன துபாய் கிடையாது, வளைகுடா கிடையாது. நமக்கு வந்து எல்லா விதமான பருவகாலத்திற்கும் அனைத்தும் விளையக்கூடிய அருமையான ஒரு இடத்துல நம்ம வாழ்கிறோம், நம்ம நாடு. அப்போ எல்லா காலத்துலையும் எல்லாம் விளையுது. அப்போ அதை பூரா பொறுக்கி சாப்பிட வேண்டியதானே. நம்ம ஊருக்காரனே ஒருத்தனை கேளுங்க, யாரை வேணாலும் கேளுங்களேன், என்ன அரிசி சாப்பிட்றீங்கன்னு. பொன்னி சாப்பிட்றேன் பாரு. 12 மாதம் கேளுங்க, பொன்னியும் பாரு. அதுவே தப்பு இல்லையா. அப்போ பொன்னி என்பது உணவு என்பதை தாண்டி ஒரு ஸ்டேட்டஸ் சிம்பிளாக ஆயிடுச்சு. பொன்னி சாப்பிட்டால் நான் பெரிய மனிதன். அரிசியோட ஸ்டேட்டஸோட இடமா வச்சுக்கிறாங்க, ஒப்பிடுறாங்க. அதுதான் இல்லை. மோட்டாவாக இருக்கிறதெல்லாம் இட்லி அரிசிங்கிறாங்க, மெல்லிசாக இருக்கிறதெல்லாம் சாப்பாட்டு அரிசிங்கிறாங்க. ஏன் மெல்லிச அரிசியை அரைச்சி நீங்களால் சாப்பிட முடியும், அதையும் சாப்பிட்லாம். இட்லிக்கு ஒன்று சாப்பாட்டுக்கு ஒன்றுன்னு கிடையாது. எனவே நாம் புரிந்து கொள்வதில் அறுசுவை என்பது நிலத்திலிருந்து விளைவது, அது மிக பொறுப்புடன் உழவன் செய்வது, அது ஊட்டச்சத்து நிறைந்தது, செறிவூட்டப்பட்டது தான் படைப்புகள் அனைத்தும். மனிதன் செறிவூட்டப்பட வேண்டிய அவசியமே இல்லை என்பதை புரிந்து ஆரோக்கியமாக வாழ இதையே நாம் புரிதலாக வைத்துக்கொள்வோம். நன்றி, வணக்கம்.